ஆஹா, நம்ம ஊருக்கு இடைத்தேர்தலும் வந்தாச்சு, ஒளிமயமான ஒரு எதிர்காலம் வந்தாச்சு. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா? அறிவிக்கிறதாவது காக்கா கா கூ 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 ரெண்டு கட்சிக்காரங்களும் போட்டி போட்டு ஜெரூரா வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஐடியா பண்ண மாதிரியே ஜனங்க எல்லாத்தையும் பேச வச்சிட்டியா? விட்டுருவேனா? ரெண்டு கட்சிக்காரங்களும் நல்லா கேட்டுக்குங்க. எங்க ஊருக்கு பாலம் இல்ல. யார் பாலம் கட்டி குடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. அப்படி இல்ல யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். வெப்பம் வேட்டு 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 வேட்டு. என்னங்க இது? பாலம் கட்டாம நம்ம பருப்பு வேகாது போல இருக்கே. யோ, அதுக்காக கோடிக்கணக்கில் கை காசு கட்சி காசு செலவு பண்ண முடியுமா நம்ம? என்னடா போன தடவை ஆட்சியில இருந்து சம்பாதிச்சவன் இவனே யோசிக்கிறானே. அட போங்கண்ணே, அதுக்கு முன்னாடி ஆட்சியில நம்ம சம்பாதிக்கலையா? அண்ணே, ஆட்சியை பிடிச்சா ஒண்ணுக்கு 10 அள்ளிடலாம்னே. அண்ணே, நம்ம முந்திக்குவானே. அண்ணே சரின்னு சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு அந்த காக்கா கா கட்சிக்காரன் நான் நாளைக்கே பாலம் கட்டுறேன்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சுட்டான். அந்த காக்கா கா கட்சிக்கார பாலம் கட்டுறேன்னு சொன்ன உடனே கூ கட்சிக்காரன் என்னையா பெரிய பாலம், மனுஷன் உசுரவடை என்னையா பெருசு சொல்லி இலவசமா ஆஸ்பத்திரி கட்டி தரேன்னு சொல்லி ஆஸ்பத்திரி வேலையை ஆரம்பிச்சுட்டான். ஆஸ்பத்திரி நம்ம ஊருக்கு ஒண்ணுதான் எதிர்பார்த்தோம், ரெண்டாவே கிடைச்சிருச்சு. 2 இல்ல 3. 3? அது என்னது? மக்களே ஆஸ்பத்திரிங்கிறது உடம்புக்கு ஏதாவது வந்தால் மட்டுமே தேவைப்படும். ஆனா உங்க குழந்தைங்களுக்கு 5 வயசுல இருந்தே தேவைப்படுறது கல்வி. அந்த கல்வி கண்ண திறக்க போறது நாங்கதான். சூப்பர் சென்டிமெண்ட் ஐடியா. நீங்க 3 பேருமே இப்படி நில்லுங்க. யோ, ஏன் இவ்வளவு எரிச்சல் தெரியுமா? சொல்லுங்கடா. போன தடவை கல்வி கண்ணை திறக்கணும்னு நான் தான் ஐடியா பண்ணேன். ஆனா உங்க 3 பேர்ல எவனோ ஒருத்த அவங்கிட்ட இருந்து இத வாங்கிட்டு என் ஐடியாவை அவன் கிட்ட கொடுத்து அவன் ஸ்கூல்ல திறந்துட்டான். இவன் தானே. யோ, நீ தானே கமிஷன் வாங்கின. கொஞ்சமா இருக்கண்டு போட்டு கொடுக்கியோ. யோ வாய மூடுங்க. இந்த தடவை கட்டி முடிக்கிற வரைக்கும் என் ஐடியாவை யாருக்கும் சொல்ல போறதில்ல. அது சஸ்பென்ஸ். அட, அவங்க ஜஸ்பென்ஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லி நீ எங்கிட்ட ஜஸ்பென்ஸ் வைக்கிறிய? இந்நேரம் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, என்னன்னு சொல்லு. நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன்னு. பரவாயில்ல சொல்லு. நம்ம ஊர்ல நட்ட நட்டு சென்டர்ல ஆள் உயரத்துக்கு உனக்கு செலவச்சிட்டாங்க. யாரு வந்து சிலையை திறக்க போறாங்க? வச்சவன் தான் திறப்பான். அது உங்க குண்டா ஒருத்தன் நிக்கிறானே, அவன் தான் வச்சா, அவன் தான் திறக்க போறான். அவன் தான் நிக்கிறானே, திறக்க வேண்டியதானே? அண்ணே, சிலைய திறந்த உடனே உன் சம்சாரம் வந்து சிலைக்கு பால் ஊத்த போறாங்க. நங்கைக்கு தகவல் போயிருக்கு, இப்போ வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுத்துக்க. ஐயோ, இது என்ன கோலம்? விதவை கோலண்ணே. அதோ பக்கத்துல பையன் நிக்கிறான் பாரு. ஐயோ, என்னது? மொட்டை. அம்மா தங்கம், உன் வீட்டுக்காரரு சிலைய திறக்கலாமா? கை தட்ட சொல்ற முண்டம். எவன்டா அவன் சிலை கிளவு மாதிரி செஞ்சிருக்கா? ஆமா, இன்னும் உங்களுக்கு இளமை ஊஞ்சலாடுதாக்கு. அம்மா தங்கம், அவர் சிலையாயிட்டாரு. நாம இனி ஒத்த ஆள் தானே. எந்த சந்தோஷமும் இல்லாம எப்படி காலம் தள்ளுறதுன்னு மட்டும் கவலைப்பட்டுறாதம்மா. உனக்கு எந்த குறையும் இல்லாம எல்லாம் பண்ணி கொடுத்து பாதுகாப்பா வச்சிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க பேசுறது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி இவ்வளவு சின்னத்தனமா நடந்துக்கிறீங்களே. எங்களை எல்லாம் இப்படி கேவலப்படுத்துவீங்கன்னு நாங்க நினைக்கல. கரெக்ட்.
எங்களுக்கு எதிரியும் எந்த விஷயத்திலும் சண்டை வரும். ஆனா இந்த விஷயத்துல எங்க ஊர் ஆம்பளைங்களும் ஒற்றுமையா இருப்போம். என்ன சொல்ற? உள்ளூர்காரங்க நாங்க வசதியா வச்சுக்க மாட்டோமா? வருஷத்துக்கு ஒருத்தர்னு வச்சுக்குவோம். மாசம் ஒருத்தர்னு வச்சுக்கிறோம். வாரம் ஒருத்தர்னு வச்சுக்கிறோம். முதல்ல நான் வச்சுக்கிறேன். ஏன் நான் வச்சுக்க மாட்டேனா? நான் வச்சுக்கிறேன். இல்ல நானு இல்லப்பா நான் வச்சுக்கிறேன். பங்காளி என்னது பையனை தூக்கிட்டு வந்திருக்க? என்ன ஏதுன்னு விவரம் சொல்லு பங்காளி. அன்னைக்கு ஏதோ மூஞ்சியே தெரியாத ஒரு பணத்தை மூடி கட்டி இவனுக்கு காட்டணும் இல்ல, அன்னைக்கு இவனுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறமா அந்த சிலைய பார்த்ததுல இருந்து அப்பா அப்பான்னு அழ ஆரம்பிச்சு ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்ன பங்காளி பேச்சர் பண்ணிட்டு இருக்க? டாக்டர் எல்லாம் கூட்டு போயிருக்கணும். ஒண்ணுல சாதாரணமா ஒரு காய்ச்சல் அவ்வளவுதான். ஆனாலும் எனக்கு என்னவோ உங்ககிட்ட ஒரு வாட்டி காட்டுனா எல்லாம் சரியா போயிடும் தோணுச்சு. அது சரிதான். ஆனா இதெல்லாம் நங்க கிட்ட சொல்ல முடியாதுல்ல, அதனால சாப்பாட்டுல கொஞ்சோண்டு மயக்க மருந்த போட்டு கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு இவனை தூக்கி எடுத்துட்டு வந்துட்டேன். எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்த? சொல்லு பங்காளி. சம்பூர்ணம். ஏய், பயப்படாத, ஒண்ணு இல்ல. டேய், அப்ப இருந்த அப்பா அப்பா கேட்டியே, சம்பூர்ணம். நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கிறேன் ராஜா, எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு நாள் அம்மா கிட்ட உங்காக ஆகும்போது நீ தானே கட்டின. ஐயோ ஆமாண்டா தப்புதான். இனிமே நான் கொட்ட மாட்டேன்டா. அம்மா கிட்ட என்ன பார்த்தேன்னு சொல்லாத. அது நான் சொல்லல. ஆனா நீ இல்லாதனால அம்மா சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ எப்ப பாரு அழுதுட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே. ஏன்பா நீ இங்க இருக்க? எப்ப நீ வீட்டுக்கு வருவ? இன்னொரு 4-5 நாள் தான், அதுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்துருவேன். சரிப்பா. என் கண்ணு சம்பூர்ணம். இந்த புடி. டாடா டாடா சொல்லு. தாத்தா சொல்லு. டாடா. பத்திரமா இருப்பா. சரி. அண்ணன் போயாச்சு, திண்ணைக்கு ஆள் வந்தாச்சு. என் கனவு வெளியே சொல்ல முடியாத கனவு. ஐயா, உங்க வம்சாவளியில 45 வயசு முடிகிறதுக்கு முன்னாடியே புருஷனோ பொஞ்சாதியோ போய் சேர்ந்துடுறாங்க. யாரும் உயிரோட இருக்கிறது இல்ல. இத நாங்க சொல்லல, உங்க ஊர்க்காரங்க பேசிக்கிறதான். அப்படி இருந்தும் என் பையன் உங்க பொண்ணை விரும்பிட்டான், பழகிட்டாங்கிறதுனால கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். ஆனா மூர்த்த நாளை மட்டும் கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம்னு சொல்லி இருந்தோம். நிச்சயம் பண்ண வரும்போது பொண்ணோட அண்ணனுக்கு 45 வயசு நடப்புல இருந்தது. 46 வயசுக்கு வந்துருவாரு, உடனே மூர்த்த தேதியை முடிவு பண்ணலாம்னு நாங்கெல்லாம் ஆவலோட இருந்தோம். எங்க முடிஞ்சது? காரியமெல்லாம் பண்ண வேண்டியதாயி போச்சு. இப்ப சொல்லுங்க, எங்க பையனை கண்ணுக்கு தெரிஞ்ச காவு கொடுக்க சொல்றீங்களா? ஒரு மரியாதைக்கு தான் சொல்ல வந்தோம். நாங்க எங்க பையனுக்கு வேற பண்ண பாத்துக்கிறோம். வாங்க பொறுப்புலாம். அவங்க பாட்டுல போயிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளைக்கு வேற பொண்ணு பாக்குறேன்னு சொல்றாங்க. பெத்தவங்க தானே பேசிருக்காங்க. நம்ம பொண்ணு தான் வேணுங்கிற மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஊருக்கு போய் அவர்கிட்ட பேசி நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேன்னு. நீ கண்டிப்பா ஊருக்கு போய் மாப்பிள்ளைகிட்ட பேசிருவியா? பேசுறேன்னு. நீங்க கிளம்புங்க, பரனுக்கு கிளம்புங்க, போங்க. இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன நம்பு, நீ சொன்னதை நம்பி நான் மோசம் போயிட்டேன். அண்ணே, அவ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தங்கச்சிதான். வயசுல சின்ன பையன் கூட பார்க்காம ஊர்ல போய் மாப்பிள காலில் விழுந்து விஷயத்தை எல்லாம் சொல்லி அவரை நம்ம ஊருக்கே கூட்டு வந்துட்டேன். கல்யாணத்துக்கும் ஏற்பாடு செஞ்சுட்டேன். ஆனா எல்லாத்தையும் கெடுத்தது ஓன் தங்கச்சிதான். எங்க அம்மா எங்க அண்ணா மாதிரி உனக்கும் ஏதாவது ஆயிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. எங்க அண்ணன் லட்சியப்படி
இந்த ஊர் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காகவே என்னோட வாழ்க்கைய நான் அர்ப்பணிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு பக்கம் என்னடானா என் பொண்டாட்டி என் கண்ணு முன்னாலேயே வெள்ளை புடவை கட்டிட்டு விதவையா சுத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் என்னடானா என் புள்ள நான் உசுரோடு இருக்கும் போதே மொட்டை அடிச்சுட்டு எனக்கு கொள்ளி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா. இப்ப கடைசியா என் தங்கச்சி கடைசி வரைக்கும் நான் கன்னியாவே இருப்பேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா. போதுண்டா சாமி, எனக்கு ஒன்னும் பெரிய மகான் ஆகணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. நான் மாமூல் மனுஷன்தான். போய் நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன். தள்ளு. அண்ணே, என்ன ஜனங்களை பத்தி நீ என்ன எப்ப பாரு ஜனங்கனே பேசிட்டு இருக்க? படைச்ச பிரம்மாக்கே நம்மூர் ஜனங்களை பத்தி அக்கறை இல்ல. எப்படியோ போட்டு நட்டாத்துல அவங்களை விட்டாரு. நான் ஒருத்த மட்டும் அவங்களை கரையேற்ற முடியுமா? பெரியப்பாண்டி, எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் வரைக்கும் குழந்தையே இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. அப்ப அப்படி ஒரு சந்தோஷப்பட்டேன். அந்த காலத்துல பாலம் இல்லாததுனால பரிசல்ல அக்கறைக்கு போகும்போது திடீர்னு வெள்ளம் வந்து என் 2 குழந்தைகளையும் கொண்டு போயிருச்சு. என் வாழ்க்கையில சந்தோஷங்கிறது அதோட முடிஞ்சு போயிருச்சு. இந்த ஊருக்கு முன்னால பாலம் வந்து எந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு பழைய சந்தோஷம் வந்துருச்சு. 1000 கோயில கட்டுறதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறது உண்மையான புண்ணியம்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு உன் புண்ணியத்தினால பள்ளிக்கூடமும் வந்துருச்சு. உசுரை காப்பாத்துற ஆஸ்பத்திரியும் வந்துருச்சு. உன் பையனையும் உன் பரம்பரையும் இந்த ஊரே மனசார வாழ்த்துறோம். அந்த பிரம்மனுக்கே நம்ம ஊர் மேல அக்கறை இல்லைன்னு சொன்னீங்களே, பாருங்க, ஊருக்காரங்க முழுவதும் ஒன்னதான் பிரம்மனை நினைக்கிறாங்க. இப்ப நீ போய் எல்லா உண்மையும் போட்டு உடச்சேன்னு வை, அவ்வளவுதான். அரசியல்வாதிங்க அவங்க கட்டி கொடுத்த பாலம், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் அவங்க போட்டு உடைச்சிருவாங்க. நீங்க ஒரு மாமூல் மனுஷனா இருந்தாலும் இந்த ஜனங்களுக்காக இவ்வளவு செய்யற அளவுக்கு ஒரு மனசு உங்களுக்கு இருந்திருக்குல்ல. இனி நீங்களே ஒரு முடிவெடுங்க.